இந்த வேளையிலே நாம் தேவனுடைய செய்திக்காக ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் அதனுடைய 4ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனம் முதல் 5ஆம் வசனம் வரை யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார். காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. ஜெபிப்போம். அன்பின் பிதாவே, இந்த நல்ல நேரத்திற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் நாங்கள் இந்த வேத வசனங்களை வாசித்தோம். உம்முடைய வசனத்தில் இருக்கிற சத்தியத்தை நாங்கள் அறிந்து கொண்டு அதன்படி நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உமக்கு உகந்த ஒரு காணிக்கையை செலுத்த எங்களுக்கு உதவி செய்வீராக. எங்கள் ஒவ்வொருத்தரோடும் தனிப்பட்ட விதத்தில் பேசுவீராக. அப்படியே நீ செய்வீரதுக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த வாரத்திலே நாம் இதே வேத பகுதியை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். கடந்த வாரத்திலே நாம் தியானிக்கும் பொழுது உங்களோட சொன்னேன், கர்த்தர் அங்கீகரிக்கும் காணிக்கை எப்படிப்பட்டது. இதை இன்னும் ஒரு விதத்துல சொன்னா, கர்த்தர் கனப்படுத்தும் காணிக்கை, கர்த்தரே சாட்சி கொடுக்கும் காணிக்கை. நம்முடைய காணிக்கை இப்படிப்பட்டதா இருக்கணும். காணிக்கை என்றால் நம்மையே சமர்ப்பிப்பது, நம்முடைய உடைமைகளை கர்த்தருக்கு சமர்ப்பிப்பது. அதை சமர்ப்பிக்கும் போது ஆண்டவர் அதை பார்த்து அதை முகர்ந்து ரொம்ப பிரியப்படணும். அது சுகந்த வாசனையா தேவ பார்வையில் இருக்கணும். அப்போ அப்படிப்பட்ட காணிக்கை தான் கர்த்தரால் அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. ஆபேலும் காயினும் இருவரும் தேவனுக்கு காணிக்கை கொடுத்தார்கள். ஆனால் ஆபேலுடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தார். ஆனால் காயினுடைய காணிக்கையோ கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. இன்றைக்கும் உலகத்துல மனிதர்கள் தேவனுக்கு காணிக்கை செலுத்துகிற ஒரு காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனா நாம் காணிக்கை செலுத்தும் போது ஒரு கேள்வி நமக்குள்ள எழும்பணும். என் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்து விட்டாரா? என் காணிக்கையை கர்த்தர் கனப்படுத்துகிறாரா? என் காணிக்கை குறித்து ஆண்டவரே சாட்சி கொடுக்கிறாரா? ஆபேலின் காணிக்கை கர்த்தருடைய பார்வையில கனம் பெற்றதா இருந்தது. கர்த்தர் அதை முகர்ந்து ஆபேலை ஆசீர்வதித்தார். அவர் தாமே ஆபேலுடைய காணிக்கை குறித்து சாட்சி கூறினார் என்று எபிரேயர் எழுதுகிறார். அப்ப கடந்த நாட்கள் உங்களுக்கு சொன்னேன், இந்த நாட்களிலே காணிக்கைகளையும் தசமாகளையும் குறித்து பலவிதமான செய்திகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு காணிக்கைகளையும் தசமாகத்தையும் கிரிட்டிசைஸ் பண்ணி அநேக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. ஏன் இந்த நாட்களிலே தேவனுக்கு கொடுக்கிற காணிக்கையை ஜனங்கள் ஒரு பொருட்டாக எண்ணவில்லை என்ற காரணத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அதை ஏன் இன்றைக்கு ஜனங்கள் வெறுப்பாய் எண்ணுகிறார்கள் என்ற காரியத்தை சாமுவேல் நாட்களிலே, ஏலி வாழ்ந்த நாட்களிலே இப்படிப்பட்ட நிலைமை இருந்தது என்று உங்களுக்கு சுட்டி காட்டினேன். அன்றைக்கு காணிக்கை எந்த ஊழியரிடம் கொடுத்தார்களோ, எந்த ஆசாரியரிடம் கொடுத்தார்களோ, அந்த ஆசாரியர்கள் அந்த காணிக்கையை எப்படி பெற்றுக்கொண்டார்கள், அவருடைய வாழ்க்கை எவ்வளமாய் இருந்தது என்று சொல்லி உங்களுக்கு சொன்னேன். ஒரு பாவகரமான ஒரு வாழ்க்கையில அந்த நாட்கள் இந்த ஆசாரியர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் கர்த்தரை அறியாதிருந்தார்கள். அவர்கள் கர்த்தருடைய காணிக்கையை
அவர் தங்களுக்குடைய சௌரியத்துக்காக, தங்களுடைய ஆடம்பரத்துக்காக பயன்படுத்தினார்கள், லோபத்தனமாய் பயன்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அதை தேவ ஜனங்கள்ட்ட பலவந்தமாய் வாங்கினார்கள் என்று சொல்லி நான் உங்களோட. அதனாலதான் ஜனங்கள் காணிக்கை எப்படி எண்ணாங்க? வெறுப்பாய் எண்ணினார்கள். இன்னைக்கும் அந்த நிலைமை தான். இப்படி சொல்லிவிட்டு தான் உங்களுடைய நான் ஆபேலின் காணிக்கையில விசேஷித்தமான காரியம் என்ன, ஏன் கர்த்தர் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், அதை குறித்து சாட்சி கொடுத்தார் என்று சொல்வதற்கு முதல் காரணத்தை உங்களுக்கு சொன்னேன். முதல்ல ஆபேல் விசுவாசத்தினாலே தன்னையே அர்ப்பணித்து விட்டார். ஹல்லேலூயா. உங்க காணிக்கையில தேவனை பற்றும் விசுவாசம் இருக்கா? தேவனோடு தனிப்பட்ட உறவு இல்லாம நீங்க என்னதான் காணிக்கை செலுத்துங்க, அந்த காணிக்கை தேவன் அங்கீகரிக்க மாட்டார். உங்களுக்கும் நீங்க படைக்கிற காணிக்கை தேவனுக்கு படைக்கிறீங்களே, அவருக்கும் நடுவுல என்ன இருக்கணும்? ஒரு பந்தம், ஒரு ஐக்கியம் இருக்கணும். இது இல்லாம நீங்க எத்தனை தான் படைத்தாலும் அந்த படைத்த அந்த காணிக்கை கர்த்தர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். அதை முகர்ந்து ஆசீர்வதிக்கவும் மாட்டார். அதை குறித்து சாட்சி பகரவும் மாட்டார். ஆபேல் முதல்ல தன்னை அர்ப்பணிச்சிட்டார். எப்பவுமே ஆண்டவர் காணிக்கை வாங்குறதுக்கு முன்னாடி உங்களை பார்க்கிறார். நீங்க அவருடைய பார்வையில எப்படிப்பட்டவர்கள் பார்க்கிறார். காணிக்க விலையேறப்பட்டதா இருக்கலாம், பயங்கர பணம் நிறைந்ததா இருக்கலாம், அது வேல்யூ அதிகமா இருக்கலாம். ஆனா தேவ பார்வையில உங்க வேல்யூ ரொம்ப குறைவா இருந்துச்சுன்னா, தேவன் அதை வளர்ந்து பார்க்கும்போது தராசுல நிறுத்தும் பொழுது குறைவுள்ளதா இருந்தால் அந்த காணிக்கை தேவன் என்ன செய்ய மாட்டாரு? அங்கீகரிக்க மாட்டார். அப்போ விசுவாசத்தினாலே ஆபேல் செலுத்தினார் என்று சொன்னேன். விசுவாசம் தேவன் நமக்கு கொடுத்த சொத்து. முதல்ல நம்ம காணிக்கை செலுத்துறதே அவருடைய சொத்து தான். அது எப்பவுமே மறந்துடக்கூடாது. நான் எவ்வளவுதான் பெரிய பொருள் கூட நான் கொடுத்துட்டாலும் அது என்னுடையது அல்ல. எவ்வளவுதான் சொத்தை கொடுத்தாலும் அது என்னுடையது அல்ல. அதெல்லாம் தேவன்கிட்ட நான் பெற்றது என்பதை ஒரு 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 உண்மையான தேவ மனிதன் அறிந்து கொள்வான். ஆபேல் அதை அறிந்து கொண்டார். அவர் நல்ல ஆடு மேய்த்து கொண்டிருந்தார். பெரிய ஆட்டு மந்தை இருந்துச்சு அவருக்கு. ஆனா அவருக்கு தெரியும், இந்த ஆட்டு மந்தையை கொடுத்ததே ஆண்டவர் தான். இந்த ஆடுகளை வளர வைக்கிறது, அதை பராமரிக்கிறது எல்லாம் ஆண்டவருடைய கிருபையினால் தான் நடக்குது என்று ஆபேல் நன்றாக அறிந்திருந்தார். அப்போ அவர் தேவன் மேல் வைக்கும் விசுவாசம் எப்படி இருந்துச்சுன்னு நீங்க கேட்டீங்கன்னா, அதுல 5 காரியம் இருக்கணும்னு சொன்னேன். விசுவாசம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசம். இதுதான், இதை வச்சுதான் நம்ம தேவனை பிரியப்படுத்தவே முடியும். வேற எதை வச்சும் பிரியப்படுத்த முடியாது. நம்முடைய விசுவாசத்தோட நம்முடைய கிரியைகள் எப்படிப்பட்டதா இருக்கணும்? பரிசுத்தமான கிரியைகளா இருக்கணும்னு சொன்னேன். 2வது சொன்னேன், நம்முடைய விசுவாசம் அந்த கிரியை எதுல வெளிப்படும்? நம்முடைய அன்பு. தேவன் கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படி நீங்க செயல்படுத்தணும்? அன்போடு செயல்படுத்தணும். 3வது சொன்னேன், அதுல உண்மை காணப்பட வேண்டும். 4வது சொன்னேன், அதுல தேவனை கனப்படுத்துகிற காரியம் இருக்க வேண்டும். 5வது சொன்னேன், அதுல நீங்க நன்மை செய்கிறவர் ஒரு குணம் அதுல காணப்படணும். நீங்க நன்மை செய்கிற பிள்ளைகளா உங்க விசுவாசம் என்ன செய்ய வைக்கணும்னா, நன்மை செய்ய, நற்கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்று சொன்னேன். இப்படி நம்முடைய வாழ்க்கை இருக்குதா? உங்களுடைய தனிப்பட்ட ஜீவியத்துல இந்த காரியம் வெளிப்படுகிறதா என்பதை ஃபர்ஸ்ட் ஆராய்ந்து பாருங்க. காணிக்கை செலுத்துவதற்கு முன்பாக யோசித்து பாருங்க. எனக்கு தேவன் கொடுத்திருக்கிற விசுவாசம், அந்த விசுவாசத்தினால நான் ஒரு விசுவாச ஜீவியம் செய்கிறேன். இந்த விசுவாச ஜீவியத்துல தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தம் எனக்குள் வெளிப்படுகிறதா? தேவன் எதிர்பார்க்கிற அன்பு வெளிப்படுகிறதா? தேவன் எதிர்பார்க்கிற உண்மை வெளிப்படுகிறதா? தேவனை என்னுடைய விசுவாச வாழ்க்கையினாலே நான் கனப்படுத்துகிறேனா? தேவன் கொடுத்த விசுவாசத்தினாலே நான் நற்கிரியைகளை செய்து தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறேனா என்ற ஒரு காரியம் உங்க மனசுல எப்பவுமே இருந்து அதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இனிமேல் காணிக்கை செலுத்தும் போது இந்த சம்பவத்தை நல்லா யோசித்து பாருங்க. நீங்க காணிக்கை செலுத்துறீங்க, அந்த நாட்கள்ல ஆடு மாடு பொருட்கள் இதெல்லாம் காணிக்கை செலுத்துனாங்க. இன்னைக்கும் செலுத்துறாங்க. இன்னைக்கு பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்க, தசமாங்களை செலுத்துறோம்.
ஆண்டவருக்கு காணிக்கைகளை கொடுக்கிறோம், எல்லாம் நல்லதுதான். ஆனா யோசித்து பாருங்க, உங்களுக்கும் நீங்க ஆராதிக்கிற ஆண்டவருக்கும் உங்களுக்கும் உங்களை படைத்த தேவனுக்கும் நல்ல ஒரு ஐக்கியம் இருக்கா? உங்க வாழ்க்கையை அவர் ஃபர்ஸ்ட் முகர்ந்து பாக்குறாரா? அப்பா, என் பிள்ளை சுகந்த வாசனை வீசுதுன்னு பாக்குறாரா? அப்பந்தான் உங்க காணிக்கையே அங்கீகரிப்பு. சோ முதல் காரியம் விசுவாசம் என்று சொன்னேன். விசுவாசத்தோடு நீங்க கொடுக்கணும். சரி, விசுவாசத்தை கொடுத்தா அந்த காணிக்கையை தேவன் அங்கீகரிப்பாருன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ விசுவாசத்தோடு கொடுக்கிற மனிதன் எப்படி கொடுப்பான்? விதம் இருக்குல்ல. நான் விசுவாசத்தோடு இருக்கேன், அப்ப என் காணிக்கை கொடுக்கிற விதம் சரியா இருக்கணும், வேத வசனத்தின்படி இருக்கணும். எப்படி இருக்கணும்? 3 காரியம் நம்முடைய காணிக்கையில காண பண்ணணும். நம்ம காணிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் தெரியுமா? முதன்மையான காணிக்கையாக காணப்பட வேண்டும். முதல் காரியத்தை நல்லா கவனிங்க. நீங்க காணிக்கை கொடுக்குறீங்க, நல்லதுதான். அந்த காணிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும்னா முதன்மையானதா இருக்கணும். விசுவாசத்தோடு நான் ஜீவியம் செய்து என் தேவனுக்கு பிரியமாய் நடந்து நான் எப்படிப்பட்ட காணிக்கையை கொடுப்பேன் கேட்டீங்கன்னா, நான் முதன்மையான காணிக்கையை கொடுப்பேன். இங்க நல்லா கவனிங்க, ஆபேல் எப்படி கொடுத்தாருன்னு கவனிங்க. 4ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனம். ஆபேலும் தன் மந்தையின் தலையீற்றுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். அப்ப ஆபேல் செலுத்துறது என்னதுங்க? தம் மந்தையில் இருக்கிற தலையீற்று. தலையீற்றுனா முதல் நல்ல புஷ்டியானது, அதுலயும் கொழுமையானது. எப்படி கொடுத்தாரு? பெஸ்டா கொடுத்தார், பெஸ்ட். ஏன்னா ஆபேல் ஆண்டவர் மேல் ஒரு அசையாத நம்பிக்கையும் விசுவாசம் வைத்திருந்தார், ஆண்டவர் மேல் பிரியம் வைத்திருந்தார், அன்பு வைத்திருந்தார். அதனால அவருக்கு கொடுக்கும்போது என்ன செஞ்சாருன்னா, நான் கொடுக்கறதையே பெஸ்டா கொடுக்கணும், தலையீற்றா இருக்கணும். அந்த தலையீற்றிலும் எப்படிப்பட்டதா இருக்கணும்? கொழுமையானதாய் இருக்கணும். அதுல இருந்து சிலவற்றை தான் கொடுத்தாரு, ஆனா கொடுத்தத பெஸ்டா கொடுத்தாரு. ஆனா காயின் எப்படி கொடுத்தாரு? நிலத்தில் விளைந்த கனிகள். என்னெல்லாம் பயிரிட்டார்? கனிகள். கனிகள்னா என்ன? குவான்டிட்டி அதிகம், ஃப்ரூட்ஸ், பல பல விதமான கனிகளை கொடுத்தாரு. ஆனா கர்த்தர் ஏற்றுக்கொள்ள. ஏன் தெரியுமா? இவருடைய உள்ளம் கர்த்தருடைய சமூகத்துல சரியாக இல்லை. ஆண்டவருக்கும் அவருக்குள்ள ஐக்கியம் சரியா இல்ல. ஆண்டவர் அவர் முழுமையா நேசிக்கவே இல்லை, அன்பு செலுத்திருந்தா என்ன செஞ்சிருப்பாரு? அந்த பயிர் வகையிலும் கொழுமையானதை கொடுத்திருப்பாரு. செலக்ட் பண்ணி இது என் ஆண்டவருக்கு நான் கொடுக்க போறேன், அதை நான் கொடுக்கும்போது அந்த அளவுக்கு நான் கனம் கூட நான் கொடுக்கணும் என்ற எண்ணத்தோட கொடுத்திருந்திருப்பார். அது கொடுக்கல. அதனாலதான் ஆண்டவர் கட்டளையா கொடுத்தாரு. எப்படி கட்டளையா கொடுத்தாரு? கொஞ்சம் வாசிங்க. யாத்திரையாவும் அதனுடைய 22ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனத்தை வாசியுங்கள். முதல் பழுக்கும் உன் பழத்தையும் வடியும் உன் ரசத்தையும் காணிக்கையாக செலுத்த தாமதிக்க வேண்டாம். உன் குமாரரில் முதற் பேரானவனை எனக்கு கொடுப்பாயாக. ஆண்டவர் கட்டளையா கொடுத்துட்டாரு. அப்படியே முதற் கனினா பழுத்து இப்பதான் அப்படியே வருது, அதுல அப்படியே ரசம் வடியுது அப்படின்னா அது எவ்வளவு அழகான ஒரு மதுரமான கனின்னு பாருங்களேன். அந்த கனியை தேவன் கொடுக்கணுமா? நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்யறோம்னா, தேவனுக்கு முதன்மையான காணிக்கையை கொடுக்கறது இல்ல. உண்மையான அன்பு ஒரு மனிதனுக்கு இருந்துச்சுன்னா முதன்மையான காணிக்கை நிச்சயம் தருவான், நிச்சயம் தருவான். அநேகர் காணிக்கை செலுத்துறாங்க காயினை போல. எப்படி செலுத்துறாங்க தெரியுமா? குருடு, முடம், பழுதுகள் நிறைந்த காணிக்கை. உபாகமம் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலிருந்து 21ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் சொன்னாரு, உன் காணிக்கையை நீ பரிசுத்தமாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? செலக்ட் பண்ணுன்னு சொல்றாரு. ஆண்டருக்கு கொடுக்கும்போது பெஸ்டா கொடுக்கணும். அப்படின்னா செலக்ட் பண்ணும், அதுக்கு நீங்க தனி மகத்துவம் கொடுக்கணும் இல்ல. முதற் கனி ரசம் வடிகிற கனி. யோசிச்சு பாருங்களேன். தேவன் இதை பார்ப்பாரு. நம்ம உள்ள இதெல்லாம் எங்க எதோட லிங்க் இருக்குன்னா, சும்மா கொடுக்கறது இல்ல, இது நம்முடைய இருதயத்தோட சம்பந்தப்பட்டிருக்கு. தேவன் மேல அன்பு இருந்தா நீங்க என்ன செய்வீங்க? கொடுக்கறதை பெஸ்டா கொடுப்பீங்க. தேவன் அதை அங்கீகரிக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
முடம் உள்ளத, குருடு உள்ளத, பழுதுகள் நிறைந்த காணிக்கை கொடுக்கவே கொடுக்காத. இந்த மாதிரி தான் இஸ்ரவேல் ஜனங்க செலுத்துறாங்களா. மல்கியால நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, மல்கியா 1ஆம் அதிகாரம். அந்த நாட்கள்ல இஸ்ரவேல் ஜனங்களுடைய காணிக்கை கர்த்தர் ரொம்ப வெறுத்தார். ஏன் வெறுத்தார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருக்கு அது பிரியமா இல்ல. காரணம் என்ன? அவர் சொல்றாரு 6ஆம் வசனம், குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானியும் கனம் பண்ணுகிறார்களே, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் உமது நாமத்தை எதினாலே அசட்டை பண்ணினோம் என்கிறீர்கள். என் பீடத்தின் மேல் அசுத்தமான அப்பத்தை படைக்கிறதுனாலேயே, ஆனாலும் உம்மை எதினாலே அசுத்தப்படுத்தினோம் என்கிறீர்கள். கர்த்தருடைய பந்தி எண்ணமற்று போயிற்று நீங்கள் சொல்லுகிறது இதனாலேயே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, நீங்கள் கண் ஊனமானதை பலியிட கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல, நீங்கள் கால் ஊனமானதையும் நசல் பிடித்ததையும் கொண்டு வந்தாலும் அது பொல்லாப்பல்ல என்கிறீர்களே. அதை நீ உன் அதிபதிக்கு செலுத்து, அவன் உன்மேல் பிரியமாய் இருப்பானோ, உன் முகத்தை பார்ப்பானோ என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். அன்றைக்கு ஆசாரியர்களும் அதிபதிகளும் எப்படிங்க செலுத்தினாங்க? ஜனங்கள் எப்படி செலுத்தினாங்க? கர்த்தருடைய காணிக்கை சும்மா அசட்ட பண்ணி குருடு பழுது நிறைந்தத கொண்டு வந்து கொடுத்தாங்க. அது கொடுத்துட்டு கூட என்ன என்ன என்னன்னு பாருங்களேன், நாங்க என்ன அப்படியா அது தவறாவா கொடுத்துட்டோம் அப்படின்னு கேட்கிறான். ஆண்டவர் சொல்ற, இது உன்னுடைய அதிபதி கொடுத்து பாரு, ஒரு எஜமானுக்கு கொடுத்து பாரு, அவன் என்ன சொல்லுவான் அப்படின்னு கேட்கிறாரு. சேனைகளின் கர்த்தர் நான், எனக்கு கொடுக்க வேண்டிய கனம் வேணும், எனக்கு பயப்படும் பயம் வேணும் என்று சொல்லுகிறார். இப்ப காணிக்கை செலுத்தும் போது பாருங்க, முதன்மையானதை கொடுக்கணும் வரும்போது என்ன வரும் தெரியுமா? கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்ற ஒரு முக்கியமான தன்மை அடங்கி இருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க. நீங்க முதன்மையான காணிக்கை எப்போ திரும்ப செலுத்துவீங்க? கர்த்தருக்கு பயப்படும் பயம் உங்ககிட்ட இருந்தா, கர்த்தரை கனப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உங்ககிட்ட இருந்தா நீங்க முதன்மையான காணிக்கை செலுத்துவீங்க. இந்த பயம் இந்த கனம் எதனால வரும்னு கேட்டீங்கன்னா, கர்த்தர் மேல் வைக்கும் அன்பினால் மாத்திரமே வரும். அப்ப நீங்களும் நானும் கர்த்தரை ஆராதிக்கும் போது முழு உள்ளத்தோட அன்பு கூறுறோமா, பாதி உள்ளத்தோட அன்பு கூறுகிறோமா? பாதி உள்ளத்தை அன்பு கூர்ந்து காணிக்கை செலுத்துனீங்கன்னா ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதனால்தான் நம்ம எந்த காணிக்கை செலுத்தினாலும் இது ஆண்டு எப்படினாலும் ஏற்றுக்கொண்டே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறோம். அந்த கர்த்தருடைய பயத்தோடு செய்யும்போது, ஆண்டவரே இதை அங்கீகரிச்சிருங்கப்பா அப்படின்னு அந்த பயத்தோடு தான் நீங்க போவீங்க. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு, நீங்க ஊனமானதை பீருண்டதெல்லாம் எனக்கு செலுத்தாத, எனக்கு செலுத்தாத. நான் அப்படிப்பட்ட காணிக்கை நான் என்ன செய்ய மாட்டேன், அங்கீகரிக்க மாட்டேன். இது தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை தேவனை எச்சரித்தார். இப்படிப்பட்ட காணிக்கையை செலுத்தாது, இது எனக்கு ஆரோசிகமாய் இருக்குது. 10ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்க, கடைசி பகுதி. உங்கள் கைகளில் உள்ள காணிக்கை எனக்கு உகந்தது அல்ல என்று சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சுட்டார். அப்போ தேவனுக்கு நம்ம முதன்மையா செலுத்துறோமே, அந்த காணிக்கை யார் செலுத்தினா கொஞ்சம் பார்க்கலாமா? லூக்கா 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 4ஆம் வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அதுல இப்ப ஆண்டவர் இயேசு காணிக்கை கொடுக்கிற அந்த நேரத்துல காணிக்கை பெட்டியில காணிக்கை போடுறவங்கள பார்த்துட்டே இருக்காரு. காணிக்கை பெட்டியில யார் போடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஐஸ்வர்யவான்கள் வராங்க, தங்க ஐஸ்வர்யத்தை எல்லாம் போடுறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. ஒரு விதவ தாய் வரா. அந்த விதவ தாய் வரும் பொழுது ஆண்டவர் பார்க்கிறாரு. அவ என்ன தெரியுமா செஞ்சா? வந்து ஒரு 2 காசு தான் போட்டா. எவ்வளவு? 2 காசு. மற்றவங்க எல்லாம் அப்படியே பெரிய அந்த பேக்ல அப்படியே தூக்கி போட்டுறாங்க, தங்க ஐஸ்வர்யத்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு. அந்த விதவ தாய் 2 காசு போடுறா. கூனி குறுகி எப்படி வந்து போட்டிருப்பான்னு யோசித்து பாருங்களேன். ஐஸ்வர்யவான்கள் போடும்போது அந்த மகளும் வந்து காணிக்க போடுறான்னு எப்படி போட்டிருப்பார்? ஆனா ஆண்டவர் பார்க்கிறாரு. பார்த்துட்டு சுதந்திரமா சொல்றாரு, 3ஆம் வசனம், இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள். எப்படி? ஆண்டவருடைய பார்வை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. ஐஸ்வர்யவான்கள் எப்படி போட்டாங்களா? ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். அப்போ அவங்க பெரிய காணிக்கை போடுறாங்க. அது மனித பார்வையில பெருசு.
ஆனா தேவன் பார்வையில சிறுசு. இந்த விதவை தாய் போடுகிறா அந்த காணிக்கை ஆண்டவர் பார்க்கிறாரு, அது 2 காசு. மனித பார்வையில அது சிறுசு, ஆனா தேவ பார்வையில அது பெருசு. தேவன் அதை அதிகமாய் கண்டார். இவங்க எல்லாரை காட்டிலும் என்ன செஞ்சலாம், அதிகமாக போட்டார் என்று சொல்லி தேவன் சாட்சி கொடுக்கிறார். சாட்சி கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, ஏன் அது கர்த்தருடைய பார்வையில அதிகமா இருந்துச்சுன்னா, ஏன் கனம் பிறந்ததா இருந்துச்சுன்னா, அவ கொடுத்ததே முதன்மையான காணிக்கைங்க. அவ கொடுத்ததே கொழுமையான காணிக்கை. எப்படி அந்த காணிக்கை கொழுமையானது, எப்படி அது முதன்மையானதுன்னா, இயேசு தாமே சொல்றது கவனிங்க. அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து எடுத்து தேவனுக்கு என்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டு விட்டாள். பாத்தீங்களா, தன் ஜீவனத்துக்கு உண்டான எல்லாத்தையும் போட்டுட்டா. இப்ப யோசித்து பாருங்க, நீங்களும் நானும் இருந்தா இப்படி செய்வோமா? இதை வச்சுதான் எனக்கு சாப்பாடு, இது வச்சுதான் அடுத்த நேரம் உணவு எனக்கு இருக்கு அப்படின்னு சொன்னா கொடுப்போமா? அவ உணர்ந்தா நான் ஆண்டவருக்கு கொடுக்கறது பெஸ்டா கொடுக்கணுங்க. ஒருவேளை எனக்கு சாப்பாடு இல்லாம போட்டோம் பரவாயில்ல, ஆனா நான் அன்போடு கொடுக்குறேன். இது கொடுத்தது அன்பினால. தன் ஜீவனத்துக்குள்ளான எல்லாவற்றையும் படைச்சிட்டா. தேவன் பார்த்தாரு, இந்த காணிக்கை மற்ற எல்லாருடைய காணிக்கை காட்டிலும் அதிகமா இருந்ததுன்னு சொல்லி அந்த காணிக்கை குறித்து இயேசு தாமே சாட்சி கொடுத்தார். இது அங்கீகரிக்கப்பட்ட காணிக்கை. ஏன் தெரியுமா? அது முதன்மையான காணிக்கை, கொழுமையான காணிக்கை. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவருக்கு கொடுக்கும்போது அது கொழுமையானதா இருக்க வேண்டும், முதற் பலனா இருக்க வேண்டும். இப்படி இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரகசியம் என்னன்னா, நமக்கும் ஆண்டவருக்கும் எவ்வளவு அன்பு இருக்குன்னு அதை வச்சுதான் தெரியும். இது வேற யாரும் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. நான் கூட உங்க காணிக்கையை பார்த்துட்டு நல்ல பெஸ்டா கொடுத்துருக்கீங்கன்னு சொல்லலாம். ஆனா படைத்தது நீங்க ஆண்டவருக்கு, நான் எனக்கு இல்ல. அவர் தான் உங்களை சர்டிஃபை பண்ணணும், அவர் தான் அதை அங்கீகரிக்கணும். அவர் அங்கீகரிக்கும் பொழுது இந்த ஏழை தாய் கொடுத்தது போல, அந்த கொடுத்த காணிக்கை கர்த்தர் அங்கீகரித்தது போல நம்மை பார்த்து சொல்ல முடியுமா? ஜீவனத்துக்கு உண்டான எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்துட்டான், ஜீவனை கூட அற்பமா எண்ணிட்டான். காணிக்கை கொடுக்கும் பொழுது எல்லாவற்றையும் முதன்மையா எண்ணி தேவனுக்கு கொடுக்கிறேன், தேவனுக்கு கொடுக்கிறேன் என்ற அன்போடு கொடுத்திருக்கிறான். ஆகவே இது அதிகமாய் கொடுத்திருக்கிறான் என்று சொல்லி தேவன் நம்மளை பார்த்து சாட்சி சொல்லணும். முதன்மையான காணிக்கையா முதல்ல மாறணும். ஹல்லேலூயா. 2வது, நம்முடைய காணிக்கை கர்த்தர் முகர்ந்து அதை அங்கீகரித்து அதை ஏற்றுக்கொள்ளணும்னா, நம்முடைய தனிப்பட்ட ஜீவி ஆண்டவரோட சரியா இருந்தா நம்ம எப்படி தெரியுமா கொடுப்போம்? உற்சாகமா கொடுப்போம். எப்படி கொடுப்போம்? உற்சாகமா கொடுப்போம். வாசிங்க 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம். ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்மமானது லோபத்தனமாய் கொடுக்கப்பட்டதாய் இராமல் உதாரத்துவமாய் கொடுக்கப்பட்டதாய் இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துகிறதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். அவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். எந்த காணிக்கையில கர்த்தர் பிரியமா இருக்காரு, அங்கீகரிப்பாரு? உற்சாகமான காணிக்கையை தான் கர்த்தர் அங்கீகரிப்பார். நீங்க உற்சாகமா கொடுக்குறீங்களா? மனப்பூர்வமா கொடுக்குறீங்களா? இன்னைக்கு தேவன் நம்முடைய காணிக்கையை பார்த்து ஆசீர்வதிக்கணும், அங்கீகரிக்கணும், சாட்சி சொல்லணும் சொன்னா நம்ம இருதயத்துல அந்த உற்சாகம் இருக்கான்னு பாக்குறாரு. நீங்க காணிக்கை கொடுத்த விதத்தெல்லாம் நல்லா கவனிங்க. ஆசரிப்பு கூடாரத்தை தேவன் மோசையிடம் உருவாக்க சொன்னார். ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் மோசையை பார்த்து சொன்னாரு, இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட காணிக்கையை பெற்றுக்கொள் என்று சொன்னாரு. எப்படி பெற்றுக்கொள்ளணுமா? வாசிங்க யாத்திரையாகமம் 25ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எனக்கு காணிக்கை கொண்டு வரும்படி அவர்களுக்கு சொல்லு. மனப்பூர்வமாய், அண்டர்லைன் பண்ணிக்கோங்க, மனப்பூர்வமாய் உற்சாகத்துடன்
கொடுப்பவன் எவனோ அவனிடத்தில் எனக்கு காணிக்கை வாங்குவீர்களாக. இப்ப இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் காணிக்கை கொடுன்னு சொல்லிட்டாரு. இத சொன்னாரா? ஆண்டவர் என்ன சொன்னாரு? எதுக்காக? ஆசரிப்பு கூடாரத்தை உருவாக்குவதற்காக. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஒரு கண்டிஷன் வச்சுட்டாரு. காணிக்கை கொடுன்னு சொல்லு, ஆனா யார்கிட்ட தான் காணிக்கை வாங்கு? உற்சாகமா கொடுக்கிறவன்ட்ட, மன உற்சாகத்தோடு, சந்தோஷத்தோடு, கர்த்தர் மேல் வைக்கும் அன்போடு யாரெல்லாம் கொடுக்குறாங்களோ அது என்ன செய்ய, அது வாங்கிக்கோன்னு சொல்றாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்துல அந்த ஒரு பெரிய கால் ஆண்டவர் சொல்றாரு, காணிக்கை கொடுன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்கள் சொன்ன பிறகு இந்த ஜனங்க எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? அதையும் நம்ம கவனிக்கணுமே. அதே யாத்திரையாவும் 35ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், செய்யப்படும்படி கர்த்தர் மோசேயை கொண்டு கற்பித்த வேலைக்குரிய யாவையும் கொண்டு வர இஸ்ரவேல் புத்திரருக்குள் தங்கள் இருதயத்தில் உற்சாகமடைந்த ஸ்திரீ புருஷர் யாவரும் கர்த்தருக்கு காணிக்கையை மனப்பூர்வமாய் கொண்டு வந்தார்கள். இப்போ ஆண்டவர் காணிக்கை கொண்டு வான்னு சொன்னாரு. அப்ப ஆண்டவர் காணிக்கையை கட்டளை இடுகிறார். காணிக்கை கொடுக்கணும் என்பது தேவனுடைய கட்டளை. ஆனா கண்டிஷன் வச்சுட்டாரு, இப்படிதான் காணிக்கை கொடுக்கணும்னு. இப்போ பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள்ல ஸ்திரீயும் புருஷனும் என்ன செஞ்சாங்களாம்? தங்கள் இருதயத்தில் உற்சாகம் பண்ணுது. அப்ப இருதயத்துல என்ன வரணும்? முதல்ல உற்சாகம் வரணும். யாருக்கு கொடுக்கிறோம்? கர்த்தருக்கு கொடுக்கிறோம். எதுக்காக கொடுக்கிறோம்? ஆசரிப்பு கூடாரத்துக்காக கொடுக்கிறோம். ஒரு தனிப்பட்ட நபருக்கு கொடுக்கல, ஆரோனுக்கு கொடுக்கல, மோசேக்கு கொடுக்கல, ஆண்டவருக்கு தான் கொடுத்தோம். உற்சாகம். இந்த உற்சாகம் அடைந்த உடனே அந்த ஸ்திரீயும் புருஷனும் யாருக்கு எப்படி கொடுத்தாங்களா? மனப்பூர்வமாய் கொடுத்தார்கள். நல்ல கவனிங்க, இந்த மனப்பூர்வமா கொடுக்கும்போது என்ன ஆச்சு தெரியுமா? 36ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்துல, அவர்கள் இஸ்ரவேல் புத்திரர் திருப்பணிக்கு அடுத்த சகல வேலைக்காகவும் கொண்டு வந்த காணிக்கை பொருட்களை எல்லாம் மோசேயின் இடத்தில் வாங்கி கொண்டார்கள். பின்னும் ஜனங்கள் காலைதோறும் தங்களுக்கு இஷ்டமான காணிக்கைகளை அவனிடத்தில் கொண்டு வந்தார்கள். பாருங்க, வந்துட்டே இருக்குது. அந்த அந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு எவ்வளவு தேவன் மேல ஒரு அன்பு, உற்சாகமா கொடுக்க 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 அதிகமா வரவே ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அளவுக்கு அதிகமா வந்துருச்சு. உடனே மோசே சொல்றாரு, போதும் சொல்ற அளவுக்கு ஜனங்கள் என்ன செஞ்சாங்களா? மனம் உற்சாகமா காணிக்க கொடுத்தாங்க. நம்ம காணிக்கை எப்படி இருக்கணும்னா இப்படிதான் இருக்கணும். போதும் என்று ஊழியக்காரர் சொல்லணும். அந்த அளவுக்கு உங்க உற்சாகம் வரணும். அல்லேலூயா. நீங்க மனப்பூர்வமாய் கொடுக்க பழகணும். இப்படி நடந்ததுனால தான் ஒண்ணு சொல்லட்டும், ஆசரிப்பு கூடாரம் சரியான நேரத்துல உருவாக்கப்பட்டது. உருவாக்கப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகள் கொடுத்த காணிக்கையினால உருவாக்கப்பட்டபடினால அதிலே என் தேவனுடைய மகிமை இறங்கிற்று. தேவன் அதை அங்கீகரித்தார். அந்த ஆசரிப்பு கூடாரத்துல தேவ மகிமை இறங்கிருச்சு. இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, அந்த ஆசரிப்பு கூடாரம் தான் இஸ்ரவேல் ஜனங்களை பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு அழைத்து சென்றது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை, நம்ம காணிக்கை எந்த அளவுக்கு இருக்கணும்னா இப்படி இருக்கணும். உற்சாகமா கொடுக்க பழகணும். உற்சாகமா கொடுத்தா ஒண்ணு சொல்லட்டும், ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமா இருப்பார். பிரியமா இருந்து உங்களை அங்கீகரிச்சு எங்க கொண்டு வந்துருவார் தெரியுமா? பரம எருசலேமுக்கு கொண்டு வந்துருவாரு. பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு வந்துருவாரு. அந்த அளவுக்கு அதுல பிளஸ்ஸிங் இருக்குது. மறந்துடாதீங்க. உற்சாகமா கொடுக்கறதுல இப்படி நம்ம காணப்படணும். உற்சாகமா கொடுக்கிற மனிதர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, ஆண்டவர்ட்ட ஒரு கேள்வியும் கேட்கவே மாட்டாங்க. ஹல்லேலூயா. நல்ல கவனிங்க, உற்சாகமா கொடுக்கிறவங்களுடைய ஒரு குணாதிசயத்தை சொல்றேன். மனப்பூர்வமா கொடுக்கிறவங்க ஒரு குணாதிசயம். முதன்மையா கொடுக்கிறவங்க தேவன்ட்ட அன்பு கூறுவாங்க. உற்சாகமா கொடுக்கிற ஒரு மனுஷன் தேவன் கேட்கும்போது ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டான். வை, ஏன்னா கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வராது. அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்தை காட்டுறேன். நம்முடைய விசுவாசிகளின் தகப்பன் ஆபிரகாமை காட்டிலும் சிறந்த ஒரு காணிக்கை கொடுக்கிறவர் இல்ல. எடுத்துக்கொள்ளுங்கள், ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம். பாருங்க, ஆண்டவராகிய கர்த்தர் ஆபிரகாம 75 வயதுல அழைச்சார். நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ, உன் இனத்தை விடு, உன் ஜனத்தை விடு, உன் தேசத்தை விடு என்று சொன்னார். விக்கிரக ஆராதனை செய்து கொண்டிருந்த ஆபிரகாம் முற்றிலுமா ஆண்டுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு தன் இனத்தை விட்டார், தன் ஜனத்தை விட்டார், தன் தேசத்தை விட்டுட்டார். இப்போ ஆண்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போயிட்டே இருக்காரு.
அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உனக்கு நான் குழந்தை தருவேன், பிள்ளை தருவேன், ஒரு குமாரன் தருவேன். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவர் அங்கேயே ஆசீர்வாதத்தை கூறிட்டார். அப்ப அவருக்கு குழந்தை இல்ல, ஆண்டவர் சொன்ன தருவேன். இப்போ 100 வயசு ஆகுது அவருக்கு. 25 வருடம் கழித்து ஆண்டவர் நல்ல வாக்கு பண்ணப்பட்ட குமாரனாகிய ஈசாக்க கொடுத்துட்டார். கொடுத்துட்டு இப்போ அவர் கிட்டத்தட்ட 117 120 ஆண்டு வருஷம் ஆச்சு இப்போ ஆபிரகாமுக்கு. இப்போ ஈசாக்குடைய வயது 17ல இருந்து 20 வயசு, அதுக்கு மேல இருக்கலாம், கொஞ்சம் பக்கம் நெருங்கி இருக்கும். இப்போ பையன் நல்லா வளர்ந்துட்டா. இப்போ ஆபிரகாமுக்கு என்னன்னா, கர்த்தர் கொடுத்தா வாக்குத்தத்தமான இந்த பையன், இந்த குமாரன் தான், இதன் மூலம் தான் சந்ததி விளங்கும், இது மூலம் தான் என்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும் என்ற ஒரு பெரிய ஒரு சந்தோஷம், பூரிப்பு யாருக்கு இருந்திருக்குன்னா ஆபிரகாமுக்கு இருந்திருக்கு. அதனால்தான் அவர் நிச்சயம் சந்தோஷத்தோட என்ன செஞ்சிருப்பாருன்னா, தான் பிள்ளையுடைய குமாரனுடைய திருமண காரியங்கள் எல்லாவற்றையும் யோசித்திருப்பார். திடீர்னு ஒரு குண்டு விழுது. ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாமே ஆபிரகாமே. கொஞ்சம் வாசிங்க. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். ஆண்டவர் கூப்பிடுறாரு, ஆபிரகாமே. அவன் இதோ நான் அடியேன். இதோ ஆண்டவர் எனக்கு சொல்ல விரும்புறாரு. என்ன சொல்ல விரும்புறாரு பாருங்களேன். இப்ப உங்களை ஆண்டவர் கூப்பிடும் போது கூப்பிட்டு, மகனே இதோ அடிமை ஆண்டவரே இருக்க, ஏன்னா ஆண்டவர் பேசுறாருல, எவ்வளவு பாக்கியம். இப்போ ஆண்டவர் என்ன கேட்கிறாரு பாருங்க. அதுதான் நீங்க கவனிக்க வேண்டிய காரியம். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மொரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். இப்போ உங்களுக்கும் எனக்கும் தான் என்ன வந்திருக்கும்? ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் இல்ல? இந்த மகன் வாக்கு பண்ணப்பட்ட மகன், தேவன் வாக்கு தத்தம் கொடுத்து அது கூட 25 ஆண்டுகள் கழித்து பொறுமையோடு காத்திருந்து பெற்ற மகன். இந்த மகனை வைத்துதான் ஆபிரகாமுக்கு பெரிய கனவே இருக்கு. ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தங்கள்லாம் இவனை வச்சுதான் நிறைவேற இருக்கு. இவ ஆண்டவர் சொல்றாரு, உன் ஏக சுதன் தானே, உன் நேச குமாரன் தானே. எப்படி எப்படி அடுக்கடுக்கா சொல்றாரு பாருங்களேன். இது இன்னும் என்ன செய்யும், என்ன செய்யும்? நம்ம சொல்லும் பொழுது உன் ஏக சுதன், உன் நேச குமாரன், இமோஷனலி என்ன ஆயிரும்? நம்ம என் நேசகுமாரன் ஆச்சு ஆண்டவரே, எப்படி கொடுப்பேன்னு நம்ம கேட்போம். அப்படிதானே? நம்ம அப்படிதானே கேட்டிருப்போம். என்ன ஆண்டவரே, நீங்களே சொல்லிட்டீங்க நேசகுமார்னு சொல்லிட்டீங்க, நீங்க சொல்லிட்டீங்க ஏகசுதன் சொல்லிட்டீங்க, உன் புத்திரன் சொல்லிட்டீங்க. என்ன ஆண்டவரே, இப்ப போய் இந்த பையனை என்ன பலியிடுன்னு சொல்றீங்க? தகன பலியிடுன்னு சொல்றீங்களே. காசு கேட்டாலும் கொடுத்திருப்பேன், ஆடு கேட்டாலும் கொடுத்திருப்பேன், நீங்க எதை கேட்டாலும் தருவேன் ஆண்டவரே, ஆனா என் நேசகுமாரனை கேக்குறீங்களே அப்படின்னு ஒரு வாதம் வச்சிருக்கலாம்ல? வச்சிருக்கலாமா இல்லையா? நம்ம இருந்தா, நம்ம ஆபிரகாம் ஸ்தானத்துல இருந்தா என்ன செஞ்சிருப்போம்? இதுதான் செஞ்சிருப்போம்ல. ஆனா உற்சாகமா கொடுக்கிறவன் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்கவே மாட்டான். ஆபிரகாம் பாருங்க, ஒரு கேள்வி கேட்கல, ஒரு கேள்வி கேட்கல. ஆண்டவரே ஏன் கேட்கிறீர், எதுக்கு கேட்கிறீர்? தகன பலியிட்டா இவன் செத்து போவானே, இந்த பையன் திரும்பி எனக்கு உயிரோட கிடைக்க மாட்டானே, அப்படிலாம் கேள்வி கேட்டிருக்கல. அப்போ சொன்ன வாக்கு தத்தம் என்ன ஆகும் அப்படின்லாம் சொல்லிருக்கல. ஒரு கேள்வி கேட்கலங்க. அதிகாலமே எழுந்தான். அடுத்தது பாருங்க, 3ஆம் வசனத்துல அடுத்ததே சொல்ற, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதைகளின் மேல் சேனம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். சும்மா போலங்க. நம்ம என்ன செய்வோம்? ஏதோ ஆண்டவர் ஜோக் பண்றவங்களுக்கு, சரி ஓகே கேள்வி கேட்காம நம்ம போவோம், ஆனா எதெல்லாம் எடுத்துட்டு போகாம போவோம் அப்படின்னு சொல்லியிருப்போம். எதை? கட்டெல்லாம் எதுக்கு? ரோமர்ல வாசிக்கிறோம், எப்படி ஆபிரகாம் விசுவாசித்தா தெரியுமா? மரித்தோர்ல இருந்து உயிரோட எழுப்ப வல்லமையுள்ள தேவன் என்னுடைய தேவன், இப்படிதான் விசுவாசிச்சாரு. இல்லாத அழைக்கிற தேவன் என்னுடைய தேவன், இப்படிதான் விசுவாசிச்சாரு. நம்ம இப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்களா இருந்தா என்ன சொல்லிருப்போம் தெரியுமா? ஆண்டவரே ஓகே நான் கிளம்புறேன், நான் கட்டையும் எடுத்துட்டு போக மாட்டேன்,
கட்டையும் பிளக்க மாட்டேன், நான் எதையும் கொண்டு மாட்டேன். பாருங்க, 2 வேலைக்காரரு அந்த கட்டையை வைக்கிறதுக்கு அந்த கழுதை இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதோட சேர்த்து குமாரனையும் கூட்டிட்டு போறாரு. ஆனா ஒண்ணு மட்டும் எடுக்கல. எதை எடுக்கல? ஆடையும் எடுத்துட்டு போல, மாடியும் எடுத்துட்டு போல. பலியிடுவதற்கு தேவை அதுதானே, ஆடு தேவையில்ல, எடுத்துட்டு போல. ஏன்னா அவரு எதை கேட்டார் ஆண்டவரு? உன் பையனை கொடு, அவ்வளவுதான், உன் மகனை கொடு. அதுக்கு அப்படியே கீழ்படுறாங்க. ஒரு கேள்வி இல்லைங்க, ஒரு கேள்வி. இப்போ எடுத்துட்டு போயிட்டாரு, கூட்டிட்டு போயிட்டாரு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, மொரியா தேசத்துக்கு வந்துட்டு, ஆமா இந்த மலையில, இந்த மலை, இந்த இடத்துல தான்ப்பா பலியிடணும். உடனே பார்த்தாரு, வேலைக்காரர் 2 பேரை இங்கே உட்காருன்னு சொல்லிட்டாரு. கட்டையை எடுத்தாரு, பையன் மேல வச்சாரு. பையனும் 2 பேரும் சேர்ந்து வாக்கிங் பண்ண ஆரம்பிச்சாங்க. மலையில ஏறுறாங்க. இப்ப ஏறும் பொழுது ஈசாக்கு நல்ல ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அப்பா, கரெக்ட் தான், கட்டெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டோம், பலிக்கு ஆடுங்க. நல்ல பையன் பாருங்க, பக்தி உள்ள பையன், ஏன்னா அப்படிதான் வளர்த்திருக்காரு. உடனே ஆபிரகாம் டக்குன்னு சொல்றாரு பாருங்களேன், அதெல்லாம் அங்க பார்த்து கொள்ளப்படும்பா. என்னது அங்க? கத்தர் பார்த்துப்பாரு, வா. நேரா போனாங்க பாருங்களேன். அந்த மலையில போய் அந்த பர்டிகுலர் இடத்துல போயாச்சு. கட்டையெல்லாம் வச்சு அடுக்க வச்சாரு. யாரு அடிக்கிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? நம்ம ஈசாக்கையா தான் அடிக்கிருப்பாரு. ஏன்னா இப்போ ஆபிரகாமுக்கு இவங்க வயசு 120 கிட்ட வயசு. ஈசாக்கு சின்ன வயசா தான், 17, 18, 19, 20 வயசு இதுக்குள்ளதான். கட்டையெல்லாம் அடுக்க வச்சிருப்பாரு. இப்ப கட்டையை அடுக்கணும்னு ஈசாக் கேட்டிருப்பாரு, அப்பா ஆடுங்க, நீதான்பா அந்த ஆடு அப்படின்னு சொல்லி மேல என்ன செஞ்சிட்டாரு? கட்டி விட்டாரு. நல்ல ஈசாக்கும் ஒரு கேள்வி கேட்கல அப்பாட்ட, ஆபிரகாமும் ஒரு கேள்வி கேட்கல. உற்சாகமா கொடுக்கணும்னா கேள்வி கேட்காத காணிக்கையா மாறணும். நல்லா கவனிங்க. கேள்வி கேட்டு இது ஏன், எதற்கு, எப்படி, தேவனுக்கு கொடுக்கறேன்னா அவரை காட்டிலும் ஹையஸ்ட் பொசிஷன்ல யாருமே கிடையாது. அவருக்கு கொடுக்கறேன்னா கேள்வி கேட்காம கொடு. ஈசாக்கும் கேள்வி கேட்கல, ஆபிரகாமும் கேள்வி கேட்கல. 2 பேரும் தன்னை காணிக்கையாக அர்ப்பணித்து விட்டார்கள். ஈசாக்க இப்போ கட்டிட்டு ஆபிரகாம் கை ஓங்குறாரு, கத்தி எடுத்துட்டாரு. பரலோகத்துல இருந்து சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? கொஞ்சம் கவனிங்க. அதே 22ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேலும் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நல்ல கவனிங்க. நீ உன் ஏகசுதன் என்று பாராமல், அந்த வார்த்தையை கவனிக்கணும். அதை நீ பொருட்டாக எண்ணவில்லை. இது கர்த்தர் கேட்டார், நான் கேள்வி கேட்க மாட்டேன். இது எனக்கு ஏக சுதன் தான். இந்த ஈசாக்கு எனக்கு ஏக சுதன், உண்மைதான். எனக்கு ஒரே புத்திரன், உண்மைதான். வாக்குத்தத்தப்பட்ட புத்திரன், உண்மைதான். ஆனால் ஐ வில் நாட் கொஸ்டின் மை லார்ட். என் தேவனுக்கு நான் கேள்வி கேட்க மாட்டேன். ஆண்டு சொல்றது, நீ அதை பாராமல். பாராமல் என்ன திரும்ப அர்த்தம்? நீ என்கிட்ட எந்த கேள்வியும் கேட்கலப்பா மகனே, உன்னுடைய காணிக்கை நான் அங்கீகரிக்கிறேன். நீ கேள்வி கேட்காம அப்படியே சப்மிட் பண்ணிட்ட பாத்தியா? உன் ஈசாக்கையும் அப்படி கொடுத்துட்டு பாத்தியா? உன் மூலதான் சந்ததி விளங்கும். என்ன பெரிய ஒரு பிளஸ்ஸிங் பாருங்க. ஆபிரகாம் சொல்றது, நீ கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன். மல்கியால ஆண்டவர் கேட்டாரு, இஸ்ரவேல் ஜனங்களே, காணிக்கை செலுத்துறீங்க, கர்த்தருக்கு பயப்படும் பயம் எங்கே? இன்னைக்கு எத்தனை பேர் காணிக்கை செலுத்தும் போது கேள்வியோடையே காணிக்கை செலுத்துறோம்? கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவருக்கு கொடுக்கும்போது ஒரு கேள்வி கூட இருக்கக்கூடாது. நீங்க கொடுக்கும்போது உங்களையே முற்றிலுமா சமர்ப்பித்து கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோட கொடுக்க பழகுங்க. ஆண்டவர் அதை பாப்பாரு. ஏன் மகன், ஏன் மகள் கொடுத்திருக்கிறா. எப்படி கொடுத்திருக்கா? கேள்வி கேட்காம கொடுத்திருக்கிறா, முற்றிலுமா சமர்ப்பித்து கொடுத்திருக்கிறா. அதனால எனக்கு அது பிரியம் என்று சொல்லி ஆசீர்வதித்து என்ன தெரியுமா செஞ்சாரு? ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்துல இன்னும் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. 12ஆம் அதிகாரத்துல கொடுத்த ஆசீர்வாதமும்
இங்க கொடுக்கிற ஆசீர்வாதம் கொஞ்சம் கவனிங்க. என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தது தெரியுமா? அதே 22ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். பாருங்க, இந்த ஈசாக்கும் தன்னை அந்தோனமாவே அர்ப்பணிச்சதுனால, காணிக்க கொடுத்ததுனால ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்து, ஈசாக்கு ஆபிரகாமின் சந்ததியில வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு எதுல பெருமைப்பட்டார் தெரியுமா? ஆபிரகாமின் குமாரன் என்று அழைக்கப்படுவதில் என் ஆண்டவர் பெருமைப்பட்டார். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுவதில் ஆண்டவர் பெருமைப்பட்டார். ஏன் தெரியுமா? இந்த மக்கள் எல்லாம் தேவன்கிட்ட கேள்வி கேட்காம காணிக்க கொடுத்த மக்கள். இன்னைக்கு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? கேள்வி கேட்கிறோமா? நம்ம மனப்பூர்வமா கொடுக்கிறோம்னா, உற்சாகமா கொடுக்கிறோம்னா, ஒரு காரியத்தை ஞாபகத்துல வைத்துக் கொள்ளுங்கள், நாம் கேள்வி கேட்காம கொடுக்கிறோம்னு அர்த்தம். மூணாவது மிக முக்கியமான காரியம், நீங்க காணிக்க கொடுக்கும்போது எப்படி கொடுக்கணும்? விசுவாசத்தோட தான் கொடுக்குறீங்க. ஆனா உங்க காணிக்கையில இன்னொன்று மூணாவது முக்கியமான ஒரு தன்மை காணப்படணும். என்ன தெரியுமா? தேவ சித்தம் காணப்படணும். தேவ சித்தத்தின்படி கொடுக்க நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. மேலும் நாங்கள் நினைத்தபடி மாத்திரம் கொடாமல் தேவனுடைய சித்தத்தினாலே முன்பு தங்களை தாமே கர்த்தருக்கும் பின்பு எங்களுக்கும் ஒப்பு கொடுத்தார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இங்கே காணிக்கை கொடுத்த மக்கதோனியா சபை விசுவாசிகளை குறித்து பேசுகிறார். அந்த காணிக்கை கொடுத்தாங்களே, அதுல விசேஷித்த தன்மை எங்க குறிப்பிடுறாரு. என்ன குறிப்பிடுறாருன்னா, இந்த மக்கதோனியா சபை விசுவாசிகள் காணிக்கை எப்படி தெரியுமா கொடுத்தாங்க? தேவ சித்தத்தின்படி தங்களே முதல்ல ஒப்பு கொடுத்துட்டாங்க. அடுத்தது என்ன செஞ்சாங்க? எங்களுக்கும் ஒப்பு கொடுத்துட்டாங்க. இங்க ஒரு அண்டர்லைன் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவ சித்தத்தின்படி. எப்படி? தேவ சித்தத்தின்படி. இவங்க எப்படிப்பட்ட நிலைமையில இருக்காங்க உங்களுக்கு சுட்டி காட்டுறேன். இந்த மக்கதோனியா சபையாரை குறித்து சொல்லப்படுது, இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுறாங்க. கொடிய தரித்திரம் இவருடைய வாழ்க்கையில இருக்கா? கொடிய தரித்திரம் இருக்கு ஒரு பக்கம், அடுத்த பக்கம் என்ன இருக்கு? மிகுந்த உபத்திரவம். ஆனா இவங்க காணிக்க கொடுத்தாங்க பாத்தீங்களா? அது யாருக்கு அந்த காணிக்க கொடுக்குறாங்க? பரிசுத்தவான்களுக்கு தான். தேவனுக்கு காணிக்க கொடுக்குறாங்க. எருசலேமில் இருக்கிற பரிசுத்தவான்கள், ஏழை எளியவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்கள், விசுவாசிகள் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டப்படும் போது தர்ம பணத்தை இவங்க கலெக்ட் பண்றாங்க. யாரு? இந்த மக்கதோனியா சபையர் செஞ்சாங்க. அதை தான் இங்க கொரிந்திய மக்களுக்கும் பவுல் சுட்டி காட்டி சொல்றாரு. மக்கதோனியா மக்கள் இப்படி வருஷக்கணக்கா அதுக்கு என்ன செய்யறாங்க? அதுக்கு ஆயத்தம் பண்ணி செய்யறாங்க. ஆனா அவங்களோட நிலைமையை சொல்றாரு. அவங்க எப்படிப்பட்ட நிலையில இருக்காங்கன்னா, மக்கதோனியா சபை மக்கள் மிகுந்த உபத்திரவத்துல இருக்காங்க, கொடிய தரித்திரத்துல இருக்காங்க. பாருங்க, 2 காரியத்தை கவனிங்க. மிகுந்த உபத்திரம், கொடிய தரித்திரம். இப்ப நம்ம காணிக்க கொடுக்கணும்னா நமக்கு என்ன இருக்கணும்? நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம கிட்ட நிறைய பணம் இருந்தா தான் நம்ம காணிக்க கொடுக்க முடியும் அப்படின்னு தானே சொல்லுவோம். நம்ம நல்ல நிலையில இருந்தா தான் காணிக்க கொடுக்க முடியும் சொல்லுவோம். ஆனா அப்படி அல்லங்க. தேவ சித்தத்தின்படி கொடுக்கிற ஒரு மனிதன் நிலையை பார்க்க மாட்டான், தான் இருக்கிற சூழ்நிலையை பார்க்க மாட்டான். அவன் தேவ சித்தத்தை உணர்ந்து கொடுப்பான். இந்த மக்கதோனியா சபையாரு மிகுந்த உபத்திரவம், கொடிய தரித்திரம். ஆனா எப்படி கொடுத்தாங்கன்னு கவனிச்சீங்கன்னா, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே கொடுத்தாங்க. எப்படியா? பரிபூர்ண சந்தோஷம். 2வது மிகுந்த உதாரணத்துவமாய் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, இதை வாங்குறதுக்கே ஊழியக்காரர் பயப்பட்டார். இதை வாங்குறதுக்கே அப்போஸ்தலனாகிய பவுல் பயந்தாரு. ஐயோ, இவங்களுக்கே தரித்திரம் இருக்கே. இவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க?
4 நாங்கள் உபகாரத்தையும் பரிசுத்தவான்களுக்கு செய்யப்படும் தர்ம ஊழியத்தின் பங்கையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி அவர்கள் எங்களை மிகவும் வேண்டினார்கள். வேண்டினார்கள் சொல்ல, மிகவும் வேண்டினார். அப்படின்னு அர்த்தம், பவுல் நிராகரிச்சிட்டார். வேண்டாம், இப்ப வேண்டாம். நிறைய நேரங்கள் நம்ம பார்ப்போம், சில பேருடைய சூழ்நிலை பார்ப்போம், ரொம்ப ஏழையா இருப்பாங்க, அவங்க கிட்ட போய் காணிக்க வாங்குறதுக்கே கஷ்டமா இருக்கும். அப்ப நம்ம என்ன தெரியுமா சொல்லுவோம்? வேண்டாயா, பண்ணுவோம். அதுதான் பவுல் செஞ்சாரு. ஆனா அவங்க என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஐயா வாங்கிருங்கய்யா, மிகவும் வேண்டிக் கொண்டார்கள், மிகவும் வேண்டிக் கொண்டார்கள். ஏன் தெரியுமா? அவங்க கொடுத்தது பவுல்கிட்ட இல்ல, அவங்க கொடுத்தது ஆண்டவருக்கு கொடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும் இது பரிசுத்தவான்களின் குறைச்சல்ல உதவி செய்ய போகுதுன்னு தெரியும். இப்ப நல்லா கவனிங்க, இந்த மக்கதோனியா சபையாருடைய வாழ்க்கையை கொஞ்சம் கவனிச்சிங்களா? இதுக்குள்ள ரகசியத்தை சொல்லும்போது அவர் சொல்றாரு, முதல்ல அவர்கள் தேவ சித்தத்தின்படி தங்களையே ஒப்பு கொடுத்து, எங்களுக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து அப்படிதான் கொடுத்தாங்க. அதனாலதான் அது தேவ பார்வையில பிரியமா இருந்தது. இந்த தேவ சித்தத்தின்படி கொடுக்கிறது அப்படின்னு சொல்றேன் பாத்தீங்களா? ஏன் அது இந்த மக்கதோனியா சபை மக்களை காட்டுறேன்னா, இதுக்கு ஒரு இந்த அதிகாரத்துல பவுல் ஒரு விஷயத்தை குறிப்பிடுறார். நல்லா கவனிங்க, என்ன விஷயத்தை குறிப்பிடுறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். ஒருவனுக்கு மன விருப்பம் என்றால் அவனுக்கு இல்லாததின்படி அல்ல, அவனுக்கு உள்ளதின்படியே அங்கீகரிக்கப்படும். மற்றவர்களுக்கு சகாயமும் உங்களுக்கு வருத்தமும் உண்டாகும்படி அல்ல, சமநிலையில் இருக்கும்படியாகவே சொல்லுகிறேன். எப்படி எனில், மிகுதியாய் சேர்த்தவனுக்கு அதிகமானதும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானதும் என்று எழுதியிருக்கிற பிரகாரம் சமநிலை பிரமாணத்தின்படியே அவர்களுடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு, இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. டைம், நீங்க கொடுக்கிற காணிக்கையில கர்த்தருடைய நேரம் விளங்க வேண்டும். கர்த்தருடைய சித்தம் விளங்கணும். நீங்க கர்த்தருடைய நேரத்துல கொடுக்க பழகுங்க, அதை தான் தேவன் முகர்ந்து ஆசீர்வதிப்பார். தேவ சித்தம் சொன்னா உங்க நிலையை பார்க்க கூடாது, கர்த்தருடைய நேரத்தை பார்க்கணும். ஆண்டவர் உங்ககிட்ட சொல்றாரு, இந்த நேரத்துல இந்த பர்டிகுலர் ஊழியக்காரர் கஷ்டப்படுறாரு, இந்த காரியம், அந்த செய்தி உங்களுக்கு கேள்விப்படுறீங்க, உடனே ஆவியானவர் சொல்றாரு குடு என்று சொன்னா உங்க நிலையை பார்க்காதீங்க, தேவ சித்தத்தின்படி கொடுங்க. அவங்க குறைச்சல் அது உதவி செய்யும். நாளைக்கு தேவன் உங்களுடைய குறைச்சல் இன்னொருத்தர் வச்சு என்ன செய்வாரு? உதவி செய்வார். இந்த தேவ சித்தம் சொல்றேன் பாத்தீங்களா? இந்த மக்கதோனியா சபையை நான் தியானிச்சு, அநேக நேரம் தியானிச்சு, இந்த காரியத்தை தியானிச்சது உண்டு. ஆனா தேவ சித்தத்தின்படி கொடுத்தாருன்னு சொல்லிட்டு பவுல் அங்க இந்த குறிப்பிடுறது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. என்ன சொல்றாருன்னா, அவருடைய செல்வம் உங்கள் வறுமைக்கு உதவும்படிக்கு, இக்காலத்தில் உங்களுடைய செல்வம் அவருடைய வறுமைக்கு உதவுவதாக. நேரம், நீங்க நேரம் தாழ்த்தி தேவனுடைய நேரத்தை அறியாம சும்மா காணிக்க கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதுக்கு நல்ல உகந்த ஒரு நல்ல உதாரணம். இயேசு கிறிஸ்து குறித்து பவுல் எப்படி எழுதுறாரு கவனிங்களேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள. இப்ப இங்க இயேசு என்ன செஞ்சாரா? பவுல் என்ன சொல்றாரு? பிதாவுக்கு உகந்த காணிக்கையா தண்ணியா அர்ப்பணிச்சாரு. பிதாவாகிய தேவன் அந்த முகர்ந்து என்ன செஞ்சாரு? அவருக்கு ரொம்ப சுகந்த வாசனையா இருந்துச்சான். அப்படி சொல்லிட்டு நம்மளை பார்த்து சொல்றாரு பவுல், நீங்களும் இந்த மாதிரி காணிக்கை செலுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. எந்த மாதிரி காணிக்கை? தேவ சித்தத்தின்படி உள்ள காணிக்கை. இயேசு எப்படி தன்னை ஒப்பு கொடுத்தார் பாருங்க. இயேசு இந்த உலகத்துல வரும்பொழுது தேவ சித்தத்தோட தான் வந்தாரு, அப்படித்தானே? எபிரேயர் 10:5. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீரே, சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர். இப்ப தேவ சித்தத்தோடு தான் இயேசு இந்த உலகத்துல பிரவேசிக்கிறார் இல்லையா? இயேசு இந்த உலகத்துல பிரவேசிக்கும் போது வசனம் சொல்லுது 9ஆம் வசனம், தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டோம்.
பட்டிருக்கிறோம். இப்போ இயேசு இந்த உலகத்துல தேவ சித்தத்தின்படி வந்தாரு. வந்த உடனே மரிச்சாரா? மரிக்கல. எத்தனை ஆண்டு இருந்தாரு? 33 ஆண்டு இருந்தாரு. அது வரைக்கும் என்னென்ன ஊழியம் செய்யணுமோ செஞ்சார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கொண்டே வந்தாரு. டைம் வந்துச்சு. காலம் வந்தபோது, அந்த காலம் நிறைவேறின போது தேவ வார்த்தையின்படியே இயேசு மரித்தார். கல்வாரி சிலுவையில போறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துல ஆண்டவர் ஜெபம் பண்றார். அவருக்கு தெரியுது, இனிமேல் நான் சிலுவையில அறையப்பட போறேன், இதுக்கு தான் இந்த உலகத்துல வந்தேன். அப்ப பிதாட்ட சொல்ற, பிதாவே என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நிறைவேறுவதாக. இந்த நேரம் நான் பலியிடப்படணும் அவசியம்னா, இதோ நான் பலியிடப்படுறதுக்கு ஆயத்தமா இருக்கேன். இந்த கசப்பான பாத்திரத்தை நான் குடிக்க ஆயத்தமா இருக்கேன் என்று சொல்லி தேவனுடைய காலத்துக்கும் நேரத்துக்கும் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனால சொன்னாரு, இது உங்களுடைய நேரம், நீங்க பிடிக்க வேண்டிய நேரம், இது உங்களுடைய நேரம். ஏனென்றால் என் பிதா இதை அனுமதித்திருக்கிறார். பிலாத்திட்ட பார்த்து தான் சொன்னாரு, பிரதான ஆசிரியர்கள் ஏதோ பிடிச்சிட்டாங்க, ஏதோ ஆண்டரை அரைஞ்சிட்டாங்கன்னு இல்ல, ஆண்டர் அந்த நேரத்துக்கு தன்னை முற்றிலுமா ஒப்பு கொடுத்தார். அந்த காலம் நிறைவேறின போது இயேசு தேவனுடைய வார்த்தையின்படியே கல்வாரி சிலுவையில மரித்தவர் நமக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்து போனார். என்ன தெரியுமா? தேவனுடைய சித்தத்தின்படி அவர் கல்வாரி சிலுவையில மரித்ததினாலே, தன்னை காணிக்கையா ஒப்பு கொடுத்ததுனால நம்ம என்ன செஞ்சிருக்கா தெரியுமா? பரிசுத்தமாக்கி இருக்கிறார். இன்னைக்கு நீங்களும் நாளும் பரிசுத்தமா மாறணுமா? அது அவருடைய காணிக்கையினாலே. எப்படிப்பட்ட காணிக்கை? தேவ சித்தத்தின்படி கொடுத்த காணிக்கை, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுகிற காணிக்கை. காலம் நேரம் மிக மிக அவசியம். நீங்க ஒரு காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜெபிங்க. ஆண்டவரே, இந்த காணிக்கை கொடுக்கிறேனே, இதுல உங்களுடைய சித்தம் விளங்க வேண்டும். நீங்க அப்படி ஜெபிச்சு கொடுக்குறீங்களா? நீங்க எப்படி திரும்ப கொடுக்குறாங்க? கேட்டாங்க, கொடுத்தேன். அப்புறமா அந்த நபரை பார்க்க வேண்டியது, அவர் நல்ல சூப்பரா ட்ரெஸ் பண்றாரு, நம்ம கிட்ட காணிக்கை வாங்கி ட்ரெஸ் பண்றாரு. ஆண்டவர் கேட்பாரு, உனக்கு மூளை இல்ல? நீ என்கிட்ட கேட்டியா? தேவ சித்தத்தை புரிந்து கொண்டாயா? இன்னைக்கு அநேகர் காணிக்கை கொடுக்குறாங்க, இமோஷனல். நல்ல பேச்சு பேசினா உடனே காணிக்கை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்காதீங்க, நெவர். உங்க வாழ்க்கையும் அப்படி கொடுக்காதீங்க, உங்களுடைய பொருட்களையும் அப்படி கொடுக்காதீங்க. தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்து செய்யுங்க. எது செய்தாலும் பிதாவின் சித்தம், என் தேவனுடைய சித்தம். இயேசு இப்படி கொடுத்ததுனால தாங்க நீங்களும் நானும் பரிசுத்தமாக்கப்பட்டோம். பரிசுத்தமாக்கப்பட்டது மாத்திரம் இல்ல, இப்படி தேவ சித்தத்தின்படி ஒரு மனிதன் கொடுப்பான் என்றால் அந்த தேவ சித்தம் என்ன தெரியுமா செய்யும்? பூரணத்தை கொடுக்கும். அதே எபிரேயர் அதனுடைய 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. ஏனெனில் பரிசுத்தமாக்க படுகிறவைகளை ஒரே பலியினாலே இவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கிறார். நல்ல கவனிங்க, தேவ சித்தத்தோடு நீங்க காணிக்க கொடுப்பீங்கன்னா அது முதல்ல பரிசுத்தமாக்கப்படும். ஹல்லேலூயா. இரண்டாவது அது பூரணப்படுத்தப்படும். உங்க காணிக்கை எப்படி இருக்கணும் தெரியுமா? அது தேவ சித்தத்தோடு கொடுக்கணும். அது கொடுக்கும்போது நீங்க அதை வைத்து ஒரு நன்மை செய்றீங்க. நன்மை செய்யறது மட்டும் இல்ல, அதனால பூரணப்படும். இயேசுவின் காணிக்கை இது நமக்கு நல்ல உதாரணம். இயேசு நம்மை பரிசுத்தமாக்கின அதே காணிக்கை வைத்து அதே போல நம்மை என்றென்றைக்கும் நிலைநிற்கும்படியாய் பூரணப்படுத்தி விட்டார். ஹல்லேலூயா. மீண்டும் வருகிறேன். ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரித்தார். ஏன் தெரியுமா? ஆபேல் கர்த்தருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு கொடுத்தான். அது மேன்மையான காணிக்கையாக கர்த்தர் பார்த்தார். அந்த காணிக்கை குறித்து தேவன் தாமே சாட்சி கொடுத்தார். நம்முடைய காணிக்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது? கர்த்தர் அங்கீகரிக்கும் காணிக்கையாக நம்முடைய காணிக்கை இருக்கிறதா? கர்த்தர் கனப்படுத்துகிற காணிக்கையா நம்முடைய காணிக்கை இருக்கிறதா? நம்முடைய காணிக்கை குறித்து கர்த்தர் சாட்சி சொல்ல முடியுமா? நம்ம ஆராய்ந்து பார்ப்போம், ஜெபிப்போம்.